அனைத்து சிறுத்தைகள் மத்தியில் அவர் மிகவும் பிரபலம் அடைந்தவர். அது மட்டுமல்லாமல் தலைவர் வர முடியாத நிகழ்ச்சிகளுக்கு இவரை அழைத்து சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்முடைய தோழர்கள், எங்களது கட்சியின் தோழர்கள் அவர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். தற்போது இறந்து விட்டார்கள். காலை பண்ருட்டி திருவள்ளூர் நகரில் அம்பேத்கர் நகரில் நல்லடக்கம் செய்யப்படும். விடுதலை சிறுத்தை கட்சியினர் உடனடியாக அவர் இறந்ததை கேள்விப்பட்டவுடன் நூற்றுக்கணக்கான சிறுத்தைகள் கடலூர் மாவட்டத்திலிருந்து இங்கிருந்து உடனடியாக இங்கே திரண்டு வந்தார்கள். நானும் வந்தேன். அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியதோடு அவருக்கு உண்டான பணிவிடைகள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் செய்தோம். இப்போது ஆம்புலன்ஸ் மூலமாக அவரது உடல் அவரது வீட்டிற்கு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுக்க சிறுத்தைகள் மிகவும் வேதனையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் எங்கள் தலைவர் போன்றே இருப்பார். பார்ப்பதற்கு தலைவர் திருமாவளவன் அவர்கள் போன்றே இருப்பார். அதே போன்று சாயலில் அதே போன்று அவர் எப்படி நடப்பாரோ அப்படி நடப்பார். அவர் எப்படி உடை அணிவாரோ அப்படியே நடப்பார். அதே போன்ற அவர் முகம், அவருடைய தலைமுடி எப்படி வாழ்வாரோ அதே போன்று தலைமுடி இருந்து வைத்திருந்தார். அதே போன்று தாடி, தலைவர் அவர்கள் எப்படி தாடி வைத்திருந்தாரோ அதே போன்று தாடி வைத்திருந்தார். அதே போன்று பார்ப்பதற்கு அச்சலாக அவரை பார்த்தால் எழுச்சித்தமான திருமாவளவனை பார்க்க தேவையில்லை. அந்த அளவுக்கு எழுச்சி மிகுந்த நபராக இருந்திருக்கிறார்கள். தலைவர் நேரில் வந்து நிச்சயமாக அவர்கள் குடும்பத்திற்கு அஞ்சலி செலுத்துவார், ஆறுதல் தெரிவிப்பார் என்று உறுதியோடு தெரிவித்துக்கிறோம். அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் அந்த குடும்பத்தினருக்கு தகுந்த நிதியை, அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு நிதியை நிச்சயமாக எங்களது கட்சியின் சார்பில் எங்களது மாவட்ட செயலாளர் அவர்கள் ஏற்பாடு செய்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இறுதி சடங்குகள் தான் நாங்கள் எல்லாமே கலந்துக்குவோம். கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு முழுக்க உள்ள சிறுத்தை அனைவரும் பங்கேற்போம். எங்கள் அண்ணன் வந்து இப்போ குளிர்கால கூட்டத்தொடர் பங்கேற்பதற்கு தலைவர் எழுச்சிதம் அவர்கள் டெல்லி சென்றார்கள். ஆகவே தலைவரிடம் தெரிவித்துள்ளோம். அவர்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறான்னு தெரியல, அது தகுந்த போன்றதை நாங்கள் சொல்லுவோம். தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லுவோம். அவர் இப்போது வரவில்லை என்றாலும் நிச்சயமாக அவர் வந்தவுடன் நிச்சயமாக அவர் இல்லத்திற்கு வருகை தந்து ஆறுதல் கூறுவார். அப்போது அந்த குடும்பத்திற்கு நிதியும் அவர்கள் வழங்குவார் என்பதையும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.